ஹாய் வெல்கம் டு க்ரோ இட் ரிப்பீட் வித் மீ. லாஸ்ட் வீடியோவில் சில்லியும் டொமேட்டோவும் எந்த க்ரோத்துமே இல்லை அப்படின்னு காட்டியிருப்பேன். இந்த வீடியோவில் வந்து ஒரே ஒரு டொமேட்டோ வந்து இந்த மாதிரி வளர்ந்து வந்திருக்கு. மித்த சீட்ஸ்லாம் இன்னும் வரல. மேபி இன்னும் 2-3 டேஸில் அதுவும் வந்துரும்னு நினைக்கிறேன். சில்லி வந்து 2 சீட்ஸ் முளைச்சிருந்தது. இது இன்னும் கொஞ்சம் மித்த சீட்ஸும் நல்லா வளர்ந்தோன்னே நம்ம அந்த சீடிங் ட்ரேலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம லேண்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறம் அது நல்லா காய் பிடிச்சி இன்னும் நல்லா வளரும். அதுக்கு நம்ம உரம் அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம போடணும். சில்லி டொமேட்டோ வந்து அந்த சீட்ஸ்லேருந்து செடி வரதுக்கு வந்து கரெக்டாக 1 வீக் ஆகுது. நெக்ஸ்ட் எங்கள் அக்கா வந்து ஸ்னேக் பிளான்ட்லாம் தனித்தனியாக எடுத்து லேண்டில் நட்டு வைக்கலாம் அந்த மாதிரி சொன்னால். ஏன்னா நாங்கள் இது வந்து ஒன்று தான் வாங்கிட்டு வந்தோம். ஆனால் ட்ரே மாற்றி மாற்றி இப்போ வந்து 1லேருந்து 10 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து தென்னை மரத்துக்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் கிட்ட அந்த மாதிரி நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொன்னால். இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் ஃபுல்லுமே ரூட்ஸ் தான். அது வந்து கொஞ்சம் பிரித்து எடுக்கவே கஷ்டமாக இருந்தது. நாங்கள் வந்து அதில் தண்ணி ஊற்றி ஊற்றி மண்ணெல்லாம் கரைச்சி ஒவ்வொரு ரூட்ஸும் எதுவும் டேமேஜ் ஆகாமல் கரெக்டாக அதை வெளியே எடுத்து ஒவ்வொரு தனித்தனி பிளான்ட்டாக பிரித்து வச்சோம். நெக்ஸ்ட் இதை ஒவ்வொன்றா தனித்தனியாக கீழே நட்டு வச்சு ஃபைனலாக தண்ணி ஊற்றி இதை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.